நாளே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. இந்த நாளில் பாட கேட்ட அந்த சங்கீதம் 121வது சங்கீதத்தை வேதாகம புஸ்தகம் இருக்குமே ஆனால் நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். சரி, இந்த சங்கீதம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு முக்கியமான ஒரு சங்கீதம். இதை எழுதினது யாரு? ஏசாப். சரி, ரெண்டுமே தவறு. ஏன்னா யாசேர் பாடல் குழு, ஏசேர் பாடல் குழு இந்த பாடலை பாடுகிறார்கள். இவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, எப்போ இந்த பாடலை பாடுகிறார்கள் என்று சொன்னால், எருசலேம் ஆலயத்தின் அலங்கம் கட்டுகிற போது இந்த பாடலை பாடுகிறார்கள். இந்த சங்கீதம் ஆரோகண சங்கீதம் என்று சொல்கிறார்கள். அதாவது சாம் ஆஃப் அசன்ட் என்று சொல்லி, எப்போயும் மேலே ஏறும்போது இந்த இந்த சங்கீதத்தில் இறக்கமே இருக்காது, எல்லாமே மேலே ஏறிக்கொண்டே இருக்கும். சங்கீத புஸ்தகத்தில் 15 சங்கீதங்கள் ஆரோகண சங்கீதம், சாம் ஆஃப் அசன்ட் என்று சொல்கிறார்கள். 120 சாம் 120லிருந்து 134 வரைக்கும் எழுதப்பட்ட எல்லா சங்கீதங்களும் ஆரோகண சங்கீதம் என்று சொல்லி, அதில் குறிப்பாக இந்த சங்கீதத்தை தி சாம் ஆஃப் டிராவலர்ஸ் என்று சொல்கிறார்கள். பயணத்தின் போது இவர்கள் பாடுகிற பாடல்கள், குறிப்பாக அவர்கள் மலைகள் மீது ஏறும்போது இந்த பாடலை பாடுவார்களாம். இது ப்ரீத்திங் எக்ஸசைஸ்க்கு ரொம்ப நல்ல ஒரு சாம். அதனால் எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா, ட்ராவல் பண்ணி எருசலேம் ஆலயத்துக்கு போகும்போது கீழே இருந்து மலை மீது ஏறும்போது இந்த சங்கீதத்தை, இந்த 15 சங்கீதத்தை பாடிக்கொண்டு மேலே ஏறி போய் தேவனை தொழுது கொள்வார்களாம். இந்த சங்கீதம் ஒரு முக்கியமான சங்கீதம். இந்த சங்கீதத்தை எந்த சூழ்நிலைகளிலே எழுதப்பட்டது, யாரால் எழுதப்பட்டது என்று பார்த்தோம். யார்? யாசேருடைய பாடல் குழு. தாவீது இந்த யாசேர் பாடல் குழுவை அமைத்து அவர்கள் மூலமாக அநேக பாடல்களை எழுதியிருக்கிறார்கள். அந்த சங்கீதம் எந்த சூழ்நிலையிலே எழுதப்பட்டது என்று சொல்லி அதனுடைய பேக்ரவுண்டை பார்த்துவிட்டு இந்த சங்கீதத்தின் அர்த்தத்துக்குள்ளாக போவோம். எப்போ இந்த சங்கீதம் பாடப்பட்டது என்று சொன்னால், இந்த எருசலேம் ஆலயத்தினுடைய 2வது ஆலயத்தினுடைய அலங்கம் கட்டப்படும் போது இந்த சங்கீதம் எழுதப்பட்டதாம். இந்த அலங்கம் எப்போ யாரால் கட்டப்பட்டது? நெகேமியாவின் காலத்தில் இந்த அலங்கம் கட்டப்பட்டது. இப்போ முதலாவதாக இந்த 2வது ஆலயம் எப்படி கட்டினாங்கிறத முதல்ல நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம நெபுகாத் நேசருடைய காலத்தில் இந்த சாலமோன் ஆலயம் என்ன செஞ்சிச்சு? இடிக்கப்பட்டு விட்டது. அது மாத்திரம் இல்லை, 2வது முறை நெபுகாத் நேசர் அந்த ஆலயத்தை முழுவதுமாக தீக்கீரையாக்கி அதை அழித்து போட்டார். பின்பு இந்த இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனுக்கு என்ன செஞ்சாங்க? அடிமைகளாக கொண்டு செல்லப்பட்டார்கள். அவங்க மேலே போய் அந்த பாபிலோனில் போய் அங்கே தங்கியிருக்கிறாங்க. அங்கே எத்தனை வருஷம் தங்கியிருந்தாங்க? 70 வருஷம் தங்கியிருந்தாங்க. இப்போ ஒரு கேள்வி, ஏன் 70 வருஷம் அங்கே இருக்கணும்? ஒய் நாட் 69, ஒய் நாட் 60, ஒய் நாட் 80? ஏன் 70 வருஷம் அங்கே பாபிலோனில் கடவுள் அவர்களை அடிமைகளாக அனுப்பினார் என்று சொல்லி இப்போ சுருக்கமாக பார்க்க போகிறோம். எடுத்தவர்கள் வாசிப்போம். லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து வாசிப்போம். லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து. 7ஆம் வருஷத்தில் எதை புசிப்போம், நாங்கள் விதைக்காமலும் விளைந்ததை சேர்க்காமலும் இருக்க வேண்டுமோ என்று சொல்வீர்களானால், நான் 6ஆம் வருஷத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுகிரகம் பண்ணுவேன், அது உங்களுக்கு 3 வருஷத்தின் பலனை தரும். நீங்கள் 8ஆம் வருஷத்திலே விதைப்பது 9ஆம் வருஷம் மட்டும் பழைய பழங்களை சாப்பிடுவீர்கள், அதன் பலன் விளையும் வரைக்கும் பழைய பலனை சாப்பிடுவீர்கள். தேசம் என்னுடையாய் இருக்கிறபடியால் நீங்கள் நிலங்களை அறுதியாய் விற்க வேண்டாம், நீங்கள் பரதேசிகளும் என்னிடத்தில் புறக்குடிகளுமாய் இருக்கிறீர்கள். போதும். அப்போ கர்த்தர் ஒரு நியமத்தை கொடுக்குறார். என்ன நியமம்னா, இயர் ஆஃப் சாபத். சாபத்னா தெரியும், என்னது? ஓய்வு நாள். அப்போ இயர் ஆஃப் சாபத்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இயர் ஆஃப் சாபத்னா என்னென்னா, முதல் 6 வருடங்களை அவர்கள் விளைச்சலை பார்த்து அறுவடை செய்து அந்த நிலத்தை அவர்கள் உபயோகப்படுத்த வேண்டும். இந்த 7வது வருடத்தை அவர்கள் இயர் ஆஃப் சாபத் என்று சொல்லி கர்த்தர் என்ன செய்கிறாரு? கொடுக்க சொல்கிறார். அந்த வருஷத்தில் நீங்கள் விதைக்கக்கூடாது, அறுவடையும் செய்யக்கூடாது. அப்போ அந்த நிலம் பூரா என்ன இருக்கணும்? வேஸ்ட் லேண்டாக அப்படியே இருக்கணும். அதுதான் இயர் ஆஃப் சாபத். இப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம்,
அப்போ 7வது வருஷத்தில் என்ன சாப்பிட்றது? அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, 6வது வருஷத்தினுடைய விளைச்சல் இருக்கு இல்லையா, அதை 3 மடங்காக கொடுப்பாராம். 6வது வருஷத்துக்கு சாப்பிட்லாம், 7வது வருஷத்துக்கு சாப்பிட்லாம், 8வது வருஷத்துக்கும் சாப்பிட்லாம். அப்போ 3 வருடத்திற்கான விளைச்சலை அந்த நிலம் கொடுக்கும். அப்படி கர்த்தர் அவர்களை ஆசீர்வித்தார். இந்த 7வது வருஷத்தை சாபத் கொடுக்கணும், அது ஓய்வு, நிலத்திற்கு ஓய்வு வருடமாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் இந்த இஸ்ரவேல் மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, இந்த 3 மடங்கையும் எடுத்து வாயில் போட்டாங்க. 7வது வருஷத்துலேயும் அவங்க பயிரிட்டு அதையும் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். கர்த்தர் சொன்ன நியமத்தை அவர்கள் கடைபிடிக்கவில்லை. அந்த 7வது வருடம் இயர் ஆஃப் சாபத்தை அவர்கள் கடைபிடிக்கவில்லை. சரி, எத்தனை நாள் கடைபிடிக்கவில்லை என்று சொல்லி பார்த்தா, எகிப்திலிருந்து வந்து இந்த கானான் தேசத்தில் இந்த இஸ்ரவேல் ஜனம் எத்தனை வருடம், யூதேயா தேசத்தில் எத்தனை வருடம் இருந்தாங்கன்னா 490 வருடம். 430 வருஷம் அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். கர்த்தர் அவர்களை மீட்டு கொண்டு வந்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் வச்சார். வச்சுட்டு என்ன சொன்னார், நீங்கள் 6 வருடம் நீங்கள் பயிர் செய்யுங்க, அதனுடைய வெள்ளாமையை பாருங்கள், 7வது வருஷத்தை என்ன செய்யணும், நீங்கள் அதை உபயோகப்படுத்தக்கூடாது என்று சொன்னார். இவங்க என்ன செஞ்சாங்க, அந்த 7வது வருஷத்தையும் பயிர் செய்து அதையும் அறுவடை செய்து இந்த 6வது வருடத்திலே கொடுத்த 3 மடங்கு ஆசீர்வாதத்தையும் எடுத்துக்கொண்டார்கள். கர்த்தர் என்ன செஞ்சார், இதுக்கு ஒரு கரெக்ட் பண்ணும். இப்போ கணக்கை கரெக்ட் பண்ணும் இல்லையா. இப்போ 490 இயர்ஸில் எத்தனை வருஷம் சாபத்து இருந்திருக்கணும், 70 இயர்ஸ் இருந்திருக்கணும். அதனால தான் அந்த 70 இயர்ஸை கர்த்தர் என்ன செய்கிறாரு, இவர்களை அடிமையாக அனுப்பிவிட்டு அந்த தேசத்திற்கு அந்த இயர் ஆஃப் சாபத் 70 இயர்ஸை அவர் கட்டளையிடுகிறார். இது 2 நாளாகமும் 36ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து வாசிப்போம். 2 நாளாகமும் 36. கர்த்தர் எரேமியாவின் வாயினாலே சொன்ன வார்த்தை எரேமியாவின் தீர்க்கதரிசியின் வாயினாலே சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு தேசம் தன்னுடைய ஓய்வு வருஷங்களை ரம்மியமாய் அனுபவித்த தீர் மட்டும் 70 வருஷம் ஓய்வு வருஷமாகிய 70 வருஷத்தை ரம்மியமாய் கழித்து தீர்க்கும் மட்டும் அது பாழாய் கிடந்த நாளெல்லாம், அதாவது 70 வருஷம் முடியும் மட்டும் ஓய்ந்திருந்தது. இப்போ அந்த 70 வருஷத்தை ஓய்ந்திருக்கும் வண்ணமாக கர்த்தர் இவர்களை பாபிலோனுக்கு அனுப்பிவிட்டார். இப்போ பாபிலோனில் அனுப்பிச்சிட்டாரு. சரி, இப்போ அவர்களுக்கு அடுத்து என்னென்னா, அநேக தீர்க்கதரிசிகளின் மூலமாக சொல்கிறாரு, நீங்கள் அப்படியே போய் இருந்துட மாட்டீங்க, திரும்ப நீங்கள் வருவீங்க. அது யார் சொன்னது, ஏசாயா தீர்க்கதரிசி 45:1 சொல்லப்பட்டிருக்கிறது. யாரால் வருவீங்க, ஒரு தீர்க்கதரிசி, ஒரு ராஜாவை ஏற்படுத்துவேன். வாசிப்போமா, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 1வது வசனம். நான் அபிஷேகம் பண்ணினார் கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது. போதும். கோரேசை 45:1 கோரேசைங்கிற ஒரு மனிதரை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு தீர்க்க தரிசனம் சொல்கிறார். இந்த தீர்க்க தரிசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சமான தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனத்தில் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறாருன்னா 150 இயர்ஸ்க்கு முன்னதாக ஏசாயா தீர்க்கதரிசி அதுவும் என்ன சொல்கிறாரு, பெயர் சொல்கிறாரு. அவர் பேர் என்னது, கோரேசு என்று சொல்கிறார். இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, இயேசு என்று பெயரிடுவாயாக. யார்கிட்ட சொன்னது, சகரியாட்ட சொன்னது, இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏன்னா அவருக்கு தெரியும் இதன் தேவனுடைய பிள்ளை, நான் சொன்னால் என்ன செய்வாங்க, இவங்க கேட்பாங்க. இப்போ என்னுடைய சந்ததியில் வரக்கூடிய என்னுடைய பேரனுடைய பேரை இப்போ சொல்லிட்டாருன்னா நான் அடுத்தடுத்து சொல்லி இந்த பேரை வைப்பேன். ஏன்னா கர்த்தருக்கு பயந்தவங்க. இந்த கோரேசு அவருடைய பரம்பரையை பார்த்தா கர்த்தருக்கு விரோதமான மக்கள், கர்த்தருடைய பேச்சை கேட்காமல் உலக பிரகாரமான வாழ்ந்த மக்கள். அவர்களுடைய லைனேஜில் கர்த்தர் சொல்கிறார் கோரேசுன்னு ஒருத்தன் வருவான். அப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, கர்த்தர் எல்லாத்துலேயும் கண்ட்ரோல் இருக்குது. அவர்களுடைய கண்ட்ரோல் தேவனுக்கு பிரியமான மனிதர்கள் மாத்திரம் இல்லை, தேவனை விட்டு புறம்பாக இருக்கிற மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் முழு கண்ட்ரோல் வச்சுருக்காரு. அவர்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் செயல்படும் வண்ணமாக சர்வ வல்லவ தேவனாக இருக்கிறார். அவர் சொல்கிறார் கோரேசுங்கிற ஒரு வருவான்,
இப்போ 150 வருடம்னா நான் நினைக்கிறேன் அவங்க தாத்தா சின்ன பையனாக இருக்கும்போது தீர்க்க தரிசனம் சொல்கிறார் இப்படி வருவான்னு சொல்லி. அப்போ அந்த கோரேசின் நாட்களில் இந்த காரியம் நடந்தது. எஸ்ரா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிப்போம். எஸ்ரா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1ஆம் வருஷத்திலே 1ஆம் வருஷம். இப்போ கோரேஸ் வந்து அரசாட்சிக்கு வந்துட்டாரு. கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு தங்களுக்கு யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லோரிலும் உங்களுக்குள் இருக்கிறானே அவனுடைய தேவன் இருப்பாராக. யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட கடவன். எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன். போதும். இப்போ கோரேஸ் ராஜா சொல்றாரு, நீங்க போய் ஆலயத்தை கட்டுங்க. சொல்றது மாத்திரம் இல்லை, நேபுகாத்நேசர் கொண்டு வந்த எல்லா அந்த தங்க பாத்திரங்களையும் கொடுத்து அவர் செய்கிறாரு, நீங்கள் திரும்பி போங்கள் என்று சொல்லி. அப்போ பார்த்தோம்னா யாருடைய தலைமையில் போகிறாங்கன்னா செருபாபேல், செஸ்பசார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய பேர் என்னது? தாவீதின் பரம்பரையில் வந்த செஸ்பசார். அது வந்து பெர்ஷியன் நேம். ஹீப்ரு நேம் வந்து செருபாபேல். அவருடைய தலைமையில் யோஷ்வா என்கின்ற ஒரு ஆசாரியனுடைய பிரதான ஆசாரியனுடைய தலைமையில் ஒரு ஃபர்ஸ்ட் பேட்ச் கிளம்பி போகுது. எங்கேருந்து போகுது? பெர்ஷியா ராஜ்யத்திலிருந்து அவங்க எங்கே போகிறாங்க? எருசலேமுக்கு போகிறாங்க. போனவங்க என்ன செஞ்சாங்க? முதல்ல வந்து பலிபீடத்தை கட்டிட்டு, இப்போ அவங்க ஃபோக்கஸ் மாறிடுச்சு. பலிபீடத்தை கட்டுற வரைக்கும் தேவனுடைய சித்தத்தை செய்யணும்னு நினச்சாங்க. பலிபீடத்தை கட்டினோன்னே அவங்க நினச்சிட்டாங்க, இப்போ எங்களுடைய சொந்தமெல்லாம் வரும், வந்துட்டால் அவங்களுக்கெல்லாம் வீடு வேணும், அவங்களுக்கெல்லாம் நிலம் வேணும், பயிரிடணும் அப்படின்ட்டு அவங்க ஃபோக்கஸ் மாறி அவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, வீடுகளை கட்டவும் நிலங்களை பதப்படுத்தவும் இந்த காரியங்களில் அவங்க அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து விட்டு தேவனுடைய ஆலயத்தை கட்டாமல் மறந்து விட்டார்கள். அப்போ மறுபடியும் எஸ்ரா என்கின்ற தீர்க்கதரிசியை அவர் முன்குறித்து அவர் மீண்டுமாக அவருடைய தலைமையில் 2வது பேட்ச் வருது. அவங்க வந்து இங்கே வந்து தங்கியிருக்கும்போது சகரியா, ஆகாய் போன்ற தீர்க்கதரிசிகளின் மூலமாக மனிதர்களோடு கூட பேசி இந்த ஆலயத்தை கட்டுகிறார்கள். இந்த ஆலயத்தை கட்டும்போது பெரிய அவங்களுக்கு எதிர்பார்ப்பு, இந்த ஆலயத்தை கட்டிட்டால் மீண்டும் தேவன் நம்மோடு கூட இருப்பார் என்று சொல்லி. இந்த ஆலயத்தை கட்டுற வரைக்கும் அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வரல. ஆலயத்தை கட்டி முடிச்சிட்டாங்க. இப்போ என்ன ப்ராப்ளம்னா, அலங்கத்தை கட்ட வேண்டும். அந்த எருசலேம் சிட்டியை சுற்றி அந்த வால் கட்டணும். அந்த வாலுடைய ஃபோட்டோ இருக்கும் பாருங்கள். இந்த வால் வந்து 4.5 கிலோமீட்டர் ரேடியஸில் இருக்குமா. அவ்வளோ பெரிய வால், அதுவும் 15 ஃபீட் ஹைட். இந்த காரியத்தை அவங்க கட்டணும். இதை கட்டும்போது மனிதர்கள் தடை செய்துட்டாங்க. அதனால் அவங்க கட்டவே இல்லை. அப்போ தான் என்ன செய்கிறாரு? நெகேமியா வந்து என்ன செய்கிறாரு? இந்த ஆலயத்தினுடைய அலங்கத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி மீண்டுமாக பெர்சிய தேசத்திலிருந்து வருகிறார். நெகேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை வாசிப்போம். நெகேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிப்போம். அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடபடிகள் 20ஆம் வருஷம் கிஸ்லேயு மாதத்தில் நான் சூசான் என்னும் அரண்மனையில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், என் சகோதரில் ஒருவனாகிய அனனியாவும் வேறே சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்கள் வந்து என்ன சொல்றாங்க? இந்த மாதிரி அலங்கம் கட்டப்படாமல் இருக்கிறது, அதை கட்ட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். போதும், அந்த அலங்கத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லும்போது இந்த அலங்கத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி நெகேமியாவுக்கு என்ன வந்துச்சு? வாஞ்சை வந்தது. அதுக்கப்புறம் 2வது அதிகாரத்தில் பார்த்தா, 2வது அதிகாரத்தின் 1, 2 வசனங்களை வாசிப்போம். அர்தசஷ்டா ராஜாவின் 20ஆம் வருஷம் நிசான் மாதத்திலே திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமாக இருந்ததில்லை. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமாக இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மனிதன் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து ராஜாவை நோக்கி, ராஜா என்றென்றைக்கும் வாழ்க, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரமும் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் போது நான் துக்க முகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றேன். இப்போ சொல்கிறார். உடனே ராஜா என்ன சொல்கிறார்? உனக்கு அப்படி வேணுமா? சரி, நீ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போ, உனக்கு நான் லெட்ரு தரேன், அங்கே இருக்கக்கூடிய அந்த கவர்னருக்கு நான் ஒரு லெட்டர் கொடுக்குறேன், நீ போய் அந்த அலங்கத்தை நீ கட்டு என்று சொல்லி. இப்போ நெகேமியா மீண்டுமாக எருசலேமுக்கு வந்து அந்த அலங்கத்தை கட்ட பார்க்குறாரு.
இப்போ இந்த அலங்கத்தை கட்டும்போது இந்த லோக்கல் கவர்னர்ஸ் எல்லாம் என்ன செய்கிறாங்க, முதல்ல அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. எல்லாரும் ஹெல்ப் பண்ணும்போது கடைசியாக என்ன செஞ்சிட்டாங்க, கட்ட ஆரம்பித்த உடனே இந்த 3 நபர்கள், இந்த லோக்கல் கவர்னர்ஸ், இந்த 3 நபர்கள் அந்த அலங்கத்தை இவங்க கட்ட விடாதபடிக்கு தடை செய்கிறாங்க. ஏன்னா ஒரு வேளை அந்த அலங்கத்தை கட்டிட்டா, அந்த வாலை கட்டிட்டா இவர்கள் தனி கிங்டமாக அவர்கள் பிரகடனம் பண்ணுவார்கள் என்று சொல்லி இதை கட்டக்கூடாதுன்னு சொல்லி. யார் 3 பேர்? சன்பலாத், தொபியா, கேசேம். வாசிப்போமா? 12 நினைக்கிறேன். 12 17 2ஆம் அதிகாரம் 17 19 தெரியல, 19 நினைக்கிறேன். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஓரேனியனான சன்பலாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் அரபியனான கோஷேனும். இப்போ இந்த 3 பேர் என்ன செய்கிறாங்க, கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் அவங்களுக்கு என்ன கிடச்சிட்டு இருந்துச்சு, கவர்மெண்ட்டுடைய அப்ரூவல் கிடச்சிச்சு, அவங்களுடைய ஹெல்ப் கிடச்சிச்சு, மக்கள்லாம் வந்தாங்க, கட்டி கொண்டு இருந்தாங்க. இப்போ கட்டிக்கொண்டே இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு, ஒரு ப்ராப்ளம் இல்லை. இப்போ கட்டக்கூடாதுன்னு சொன்ன உடனே அவங்களால ஒன்றுமே செய்ய முடியல. அப்போ இந்த சங்கீதத்தை எழுதுகிறாங்க, எனக்கு ஒத்தாசை வரும். இது வரைக்கும் நாங்கள் என்ன செஞ்சோம், கவர்மெண்ட் எனக்கு ஹெல்ப் பண்ணும், பெர்சியா ராஜா எனக்கு ஹெல்ப் பண்ணுவோம், இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு இருந்தோம். இனிமேல் அவங்கெல்லாம் ஹெல்ப் வேண்டாம், யார் ஹெல்ப் பண்ணால் போதும், எங்களுடைய வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும், நாங்களே இந்த அலங்கத்தை கட்டுவோம் என்று சொல்லி இந்த யூதர்கள் நெகேமியாவின் தலைமையில் அவர்கள் எல்லோரும் இந்த அலங்கத்தை கட்ட போகிறாங்க. அப்போ எழுதப்பட்ட இந்த சங்கீதம். இந்த அலங்கத்தை கட்டணுன்னா என்னென்னா, நம்ம நினைக்கிற மாதிரி கல்லை கொண்டு போய் அந்த இடத்துல செதுக்க முடியாது. நல்லா செதுக்கப்பட்ட ஷேப்பான கல்லை தான் கீழேருந்து எடுத்து செல்ல வேண்டும். பனி தீர்க்கப்பட்ட அப்படின்னா என்னென்னா, நல்லா சிசில் பண்ணி ஸ்கொயரான ஷேப்பில் இருந்தால் தான் அதை எடுத்து கொண்டு வரணுமா. வாசிப்போம். ஆகையால் அது கட்டப்படுகிற போது சுத்திகள், வச்சிகள் முதலான எந்த இரும்பு ஆயுதங்களின் சத்தமும் அதிலே கேட்கக்கூடாது. அப்போ அங்கே கொண்டு வரும்போது அங்கே எதையும் செதுக்கக்கூடாது. எது செதுக்கினாலும் என்ன தான் செய்யணும், கீழே செதுக்கி அதை மேலே கொண்டு வரணும். அப்போ செதுக்கப்பட்ட அந்த கற்களை இந்த மக்கள் கீழே இருந்து மேலே கொண்டு வரணும். அப்போ கொண்டு வரும்போது அவர்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும். அந்த கஷ்டத்தின் போது இந்த சங்கீதத்தை எழுதுகிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாரு, நீங்கள் கீழேருந்து எல்லாத்தையும் செதுக்கப்பட்டு நல்ல கற்களை கீழேருந்து மேலே கொண்டு வரும்போது இந்த பாடல்களை பாடி, இந்த ஆரோகண சங்கீதத்தை பாடி அவர்கள் மேலே கொண்டு வந்து இந்த அலங்கத்தை கட்டினாராம். இப்போ சங்கீதத்துக்கு திருப்பி கொள்வோமா. சங்கீதம் 121. எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதங்களுக்கு நேராய் கண்களை ஏறெடுக்கின்றேன். பர்வதம் என்று சொன்னால் 2 தேவ பர்வதம் இருக்குது வேதாகமத்தில். ஒரு பர்வதம் என்னது, சீனாய் மலை, இன்னொன்று எருசலேம் மலை. அந்த எருசலேம் மலையில் இருக்கக்கூடிய தேவனை நோக்கி பார்ப்பாங்களாம். இன்றைக்கி அநேகர் பெரிய மலைகளை பார்த்து கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க கடவுளை. அதனால தான் 2வது வசனத்தில் அந்த யாசேர் குழுவினர் எழுதுகிறாங்க, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர். ஏதோ மலையில் ஏதோ ஒரு தேவன் அல்ல. ஏன்னா பாகாலும் மலைகள் மேலே தான் இருப்பார். அந்த பாகாலை நாங்கள் கொண்டாடல, இந்த எருசலேம் ஆலயத்தில் இருக்கக்கூடிய தேவனே. அந்த தேவன் யாருன்னா, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். மனிதர்களுடைய ஒத்தாசை வேண்டாம், கவர்மெண்ட்டோடைய ஒத்தாசை வேண்டாம், லோக்கல் கவர்னருடைய ஒத்தாசை வேண்டாம், எங்களுக்கு யாருடைய ஒத்தாசை போதும், தேவனுடைய ஒத்தாசை இருந்தால் போதும். அநேக நேரங்களில் நாம் மனிதர்களை தேடி போகிறோம், மனிதர்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, இவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க என்று சொல்லி. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த யாசேரினுடைய குழுவினர் சொன்னதை போல எனக்கு ஒத்தாசை தேவனிடத்திலிருந்து வரும். பர்வதங்களுக்கு இருக்கக்கூடிய வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வரும் என்று சொல்லி முதல்ல நினைக்கணும். 3வதாக என்ன சொல்கிறாரு, என் காலை தள்ளாட விட்டார். எப்போ கால் தள்ளாடும், 2 சூழ்நிலையில் கால் தள்ளாடும். மாமிச பலவீனமாக இருந்தால் என்னாகும், கால் தள்ளாடும். இன்னொன்று மன ரீதியாய் நீங்கள் உளைச்சலுக்குள்ளாக இருந்தாலும் கால் தள்ளாடும். எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும், ஒருவேளை இவங்க கொண்டு போகும்போது ரொம்ப டயர்டாயிட்டாங்க, அல்லது அவங்க சொல்கிறாங்க எனக்கு எந்த ஹெல்ப்புமே கிடைக்கலையே, இந்த கவர்மெண்ட் எனக்கு ஹெல்ப் பண்ணலையே அப்படின்னு இருக்கும்போதும் சரி, எந்த சூழ்நிலையிலும் மனிதர்கள் கைவிட்டிருந்தாலும் சரி, சரீரப்பிரகாரமாக நீங்கள் பலவீனமாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் பலவீனமாக இருந்தாலும் அவர் உங்களுடைய கால்களை
தள்ளாட ஓட்டார். நம்முடைய கால்களை திடப்படுத்துகிற தேவன், தள்ளாடுகிற முழங்கால்களை திடப்படுத்துகிற தேவன். அந்த தேவனாலே நாம் பாதுகாக்கப்படுவோம். அடுத்த வசனம் என்ன சொல்லுது? 4வது வசனம், இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. உறக்கம்னா என்ன? தூக்கம்னா என்ன? உறக்கம் என்பதற்கு நாகும் என்று சொல்கிறார்கள் எபிரேய பாஷையில். அல்லது தூக்கத்துக்கு என்ன சொல்கிறாங்கன்னா யாஷேன் என்று சொல்கிறார்கள். 2 பாஷை. உறக்கம்னா காரில் போயிட்டே இருப்போம், இல்லை டன்னலுக்குள்ளே போகும்போது அப்படி ஒரு கண்ணை அப்படி தூக்குறோம், அப்படி முடிக்கிறோம் இல்லை, அப்போ தட தட தடன்னு சவுண்டு கேட்கும். நம்ம எங்கே கார்னரில் போயிட்டு வந்துட்டு உடனே நம்ம திருப்போம். அப்படி ஒரு சின்ன நேரம் கூட தூங்குறது கிடையாதான், அல்லது கொரட்டை விட்டு தூங்குறதும் கிடையாதான். கர்த்தர் தூங்குறதே கிடையாதான். எப்போ தூங்காமல் இருப்பாங்கன்னா, ஒரு தாய் தன் பிள்ளை உடம்பு சரியில்லையோ அல்லது குழந்தையை பார்க்கும்போது அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா, அவங்க தூங்காமல் கண் விழித்து பிள்ளையை பார்ப்பாங்களாம். அப்படி நம்முடைய தேவன் நம்மை நோக்கமாக இருக்கிறார், நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. உங்களையும் என்னையும் கண்ணோக்கமாக இருக்கிறார். ஏன்னா நம்முடைய கால்கள் எப்போ தள்ளாடும், நாம் எப்போ தள்ளாடி போவோம், எப்போ நாம் சோர்ந்து போவோம் என்று சொல்லி தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த சூழ்நிலையில் அவர் தன்னுடைய வார்த்தைகளை அனுப்பி நம்மை திடப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அடுத்த வசனம் என்ன சொல்லுது? கர்த்தர் உன்னை காக்கிறவர் கர்த்தர் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் நிழலாக இருக்கிறார். நிழல் எங்கேயாவது நம்ம விட்டு பிரியுமா? நம்ம விட்டு பிரியவே பிரியாது. அப்படிப்பட்ட நிழலாக தேவன் நம்மோடு கூட, நீங்கள் எங்கே போனாலும் நம்மோடு கூட தேவன் வந்து நம்மை வழி நடத்துகிறவர்களாக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, பகலிலே வெயிலாயிலும் இரவிலே நிழலாயிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. இயற்கையின் சீற்றத்திற்கு, இயற்கையின் காரியங்களிலிருந்து நீங்கள் சேதப்படுத்தாதபடிக்கு உங்களையும் என்னையும் தேவன் காத்து கொண்டிருக்கிறார். அடுத்து சொல்லுங்க, வாசிங்க. உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், கர்த்தர் எல்லா தீங்குக்கும் என்னை விலக்கி காப்பார். அவர் ஆத்துமாவை காப்பார். எல்லா தீங்குக்கும். தீங்கு எப்போ வரும்? பிசாசானவனுடைய கிரியினாலே வரும் தீங்கு, இல்லையா? அடுத்து வந்து நம்முடைய சத்துருக்கள், நம்முடைய உலக பிரகாரமான சத்துருக்கள் இருந்தாங்கன்னா அவங்க மூலமாக தீங்கு வரும். 3வது நாமே போய் தீங்கு பண்ணிக்குவோம். நம்ம எதுவுமே தெரியாது, நம்மளாக போய் எங்கேயோ மாட்டிக்குவோம். இப்போ இந்த 3 சூழ்நிலைகள் நம்மளே போய் மாட்டிக்கிட்டோம்னா நம்ம என்ன சொல்லுவோம்? நீ உனக்கு நல்லா வேணும், நான் சொன்ன பேச்சை நீ கேட்கல, உனக்கு நல்லா வேணும்னு சொல்லுவோம், இல்லையா? ஆனால் கர்த்தர் அந்த சூழ்நிலையிலும் சத்துருவானவன் நம்மை தீண்டினாலும், அல்லது உலக பிரகாரமான மனிதர்கள் நம்மை தீண்டினாலும், அல்லது நாமே அறியாமல் தீங்குக்குள்ளாக சிக்கிக்கொண்டாலும், எந்த சூழ்நிலையிலும் தேவன் நம்மை காக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, உலக பிரகாரமான தீங்கு நம்ம காப்பாற்றிடலாம், ஆனால் ஆவிக்குரிய தீங்கு நம்முடைய ஆத்துமாவை அவர் காப்பாற்றுவாராம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தீங்குகளை மாத்திரம் அல்ல, நம்முடைய ஆத்துமாவை காத்து நித்திய ஜீவனுக்குள்ளாக உங்களையும் என்னையும் சேர்க்கிற தேவனாக இருக்கிறார். அடுத்த வசனம், கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது நம்முடைய போக்கையும் வரத்தையும், நம்முடைய டிராவல்ஸ் எல்லாவற்றிலும் டிராவல் மெர்சியை கொடுத்து இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் உங்களையும் என்னையும் காத்துக்கொள்வார். நீங்களும் நானும் நித்திய ராஜ்யத்திற்குள்ளாக சேரும் வரையிலே தேவன் உங்களையும் என்னையும் காத்துக்கொள்வார் என்று சொல்லி இந்த சங்கீதத்தை யாசேர் புஸ்தகத்தில் இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதம் யாசேர் எழுதிய சங்கீதம். இது என்ன சங்கீதம்? ஆரோகண சங்கீதம். இது வந்து தி சாம் ஆஃப் ட்ராவல், சாம் ஆஃப் அசென்ட் என்று சொல்லப்படுகிறது. அப்படி நம்முடைய வாழ்க்கையின் பிரயாணங்கள், நம்முடைய வாழ்க்கையில் ஒன்று தினமும் நம்ம பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். எதை நோக்கி பிரயாணம் பண்ணுறோம்? நித்திய ஜீவனை நோக்கி நீங்களும் நானும் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ நீங்களும் நானும் பாடக்கூடிய இந்த சங்கீதம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் கண்களை ஏறெடுப்பேன், கர்த்தர் என்னை காக்கிறார், கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கும் என்னை விலக்கி காத்திருக்கிறார், வரக்கூடிய நாட்களில் எல்லா தீங்குக்கும் என்னை விலக்கி காத்து என்னை ஆத்துமாவை என்னை காத்து கொண்டு என்னை நித்திய ஜீவனிலே கொண்டு போய் சேர்ப்பார் என்று சொல்லி இந்த சங்கீதம் சொல்கிறது. கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம்.